Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் பத்தி அதாவது YouTube டியூட்டோரியல் வீடியோஸ் பத்தின அடுத்த அப்டேட். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து எதனாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அப்டேட்ஸ் மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வச்சு தான் இந்த வீடியோ பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து நிறைய பேர் யூடியூப் கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நிறைய மெயினாக ஒரு டவுட்டை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னன்னா வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது ஆக்சுவலி வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரியோ நம்ம எங்கேயும் போய் படித்த ஒரு சென்டரில் போய் படித்தோம்னா தான் ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். இது வந்து யூடியூப்ல பப்ளிக்காக எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப நம்ம எத்தனை சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண முடியும்? இட்ஸ் நாட் அட் பாசிபிள் இல்லையா? ஸோ அதனால இப்போ நான் பண்ண போகிற இந்த டியூட்டோரியல் கிளாஸஸுக்கு டியூட்டோரியல் கோச்சிங்க்கு வந்து சர்டிஃபிகேட் கிடையாது. அண்ட் திரும்ப அதை பற்றி நம்ம டவுட்ஸ் கேட்க வேண்டாம். ஸோ சர்டிஃபிகேட் நம்ம ப்ரொவைட் பண்ணலை. அடுத்தது வந்து ஹவு டு ஜாயின், எப்படி ஜாயின் பண்றதுன்னு கேட்குறாங்க. இது வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் செப்பரேட்டா பண்றது அப்படின்னா தான் நீங்க ஜாயின் பண்ணணும், ஃபீஸ் பே பண்ணணும், ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி இது வந்து நீங்க ஜாயின் பண்றதுக்குலாம் எதுவுமே கிடையாது. நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கன் இருக்கு இல்லையா, அதையும் ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்ப்பீங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம எப்போ போடுறோமோ அந்த டைமுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜாயினிங் மெத்தட். நீங்கள் தனியாக மறுபடியும் ஒரு ப்ரொசீஜர் எடுத்து ஜாயின் பண்ணணும் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த பேமெண்ட்டும் கிடையாது. நீங்கள் நான் போடுற வீடியோவை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதில் மெயினாக வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதை நான் அடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் எல்லாம் இப்போ நம்ம டியூட்டோரியலாக வீடியோ போட போகிறோம் இல்லையா, இது எல்லாமே வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக ஆர்டர் வைஸாக ஒரு ஸ்டிச்சாக வரும். ஏற்கனவே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, ஆரி எம்ப்ராய்டரி கம்ப்ளீட் டியூட்டோரியல் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது நம்ம சேனலில். அண்ட் அது போக இப்போ பண்ண போகிறது வந்து மறுபடியும் அடுத்த ஒரு பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணுவோம். அதை வந்து நீங்கள் பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு நாள் இன்னைக்கு மண்டே நான் வெளியே இருக்கேன், நான் பார்க்க முடியல, ஊரில் இருக்கேன், நான் வீடியோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து ஒரு வீடியோவாக சர்ச் பண்ணி போகாமல் அந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே வந்து அடுத்தடுத்து ஆர்டர்ல உங்களுக்கு அந்த வீடியோஸ் வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் இப்போ விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு யார் பார்த்தாலும் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர்டர் வைஸாக இருக்கிறது வந்து எப்போனாலும் யாருனாலும் பார்த்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எந்த டேஸ்லலாம் நம்ம வீடியோஸ் வரும்? மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே. இந்த 3 நாளும் கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டிச் இல்லை 2 ஸ்டிச்சா அப்படிங்கிறது அந்த ஸ்டிச்சை பொறுத்து நான் உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் வரும். அதை எப்படி மாடிஃபை பண்ணுறது, எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்பப்போ பார்க்கலாம். ஸோ பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 3 நாள் நம்ம வீடியோஸ் வரும். அப்புறம் வந்து இன்னொன்று கேட்டிருந்தீங்க, டவுட் வந்தால் நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து டவுட்ஸ் இல்லாத மாதிரி என்னோட வீடியோஸ் இருக்கும். எவ்வளோ டீட்டெயிலாக எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அது போக ஒரு பிகினராக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டிச்சில் என்ன டவுட் வரும், என்ன மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு நாலேஜ் இருக்குது நமக்கு. எனக்கு வந்து தெரியுது. லைக் இவ்வளோ நாள் நம்ம கிளாஸ் ஹேண்டில் பண்ணதில் ஒரு நியர்லி ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கேன். டைரெக்டாக அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்கள்ட்ட பேசி நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்போ ஆன் த ஸ்பாட் அவங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது அந்த டவுட் வரும். அது என்ன மிஸ்டேக் ஆகுது, எதனால அந்த மிஸ்டேக் வருது அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த டவுட்ஸ் அண்ட் அந்த மிஸ்டேக்ஸை வந்து அந்த வீடியோலேயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போ ஒரு ஸ்டிச் சொல்லி கொடுக்குறேன், ஒரு செயின் ஸ்டிச் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த செயின் ஸ்டிச் போடும்போது அஸ் அ பிகினர் உங்களுக்கு அதில் என்ன மிஸ்டேக்ஸ் வரும், அதை எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணலாம், அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்டிச்சுக்கும் ஒரு நாள் அப்படின்னா தான் வந்து நான் இவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்டிச்சை வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். ஐடியாஸ் தான். இனி அடுத்து ஒர்க் பண்ணும்போது தான் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தெரியும் நமக்கு. அந்த மாதிரி இப்போ இந்த வீடியோஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம டியூட்டோரியல் வீடியோஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டவுட்ஸ் அந்த மிஸ்டேக்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வரைக்கும் நம்ம போட்ட டிசைனிங் வீடியோஸ் வந்து அது கூட ஓகே, ஒரு ஸ்டிச் போட்டுருக்கோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி அடுத்ததுக்கு போவீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த டியூட்டோரியல்ஸ் கிளாஸாக கற்றுக்கும் போது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. நான் சொல்கிற அந்த மிஸ்டேக்ஸ் அண்ட் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுப்பீங்க. ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து டவுட்ஸ் பற்றி இன்னொரு ஐடியா சொல்கிறேன். யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே இப்போ நம்ம இந்த செயின் ஸ்டிச் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சுக்கு கீழே வந்து அந்த கமெண்ட்லேயே வந்து நீங்கள் என்ன டவுட்டுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேபி அடுத்த கிளாஸ்லேயோ இல்லை தனியாக ஒரு டவுட் கிளியரிங் செஷன் மாதிரி ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணியோ அந்த எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இன்னொரு ஐடியா இருக்குது, அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. எப்படின்னா இப்போ ஒரு ஸ்டிச் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு லைவ் செஷன், லைவாக வந்து நீங்கள் லைவ்லேயே டவுட்ஸ் கேட்குற மாதிரி அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எப்படி டவுட்ஸ் வருது, என்ன மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்ன மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறத வச்சு நம்ம அடுத்தடுத்து டெவலப் பண்ணிக்கலாம். அதை ஸோ அதை பற்றி ஒர்க் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு டவுட்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் இல்லாதபடிக்கு பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து
அடுத்தது மெட்டீரியல்ஸ் என்னென்ன நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், நாங்கள் அதை எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம், எங்ககிட்டையும் வாங்கிக்கலாம், நீங்கள் லோக்கல்லையும் வாங்கிக்கலாம். ஸோ நான் ஒரு டிஸ்பிளே காட்டுறேன் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுங்கிறத பாருங்கள். அதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவில் எனக்கு கேளுங்க. இந்த வீடியோ கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேளுங்க என்ன டவுட்ஸ் இருக்குன்றது. அண்ட் மெயினாக வந்து நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு கிட்டாகவே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டுட்டோரியலுக்கு தனியாக ஒரு கிட் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஏற்கனவே வச்சிருந்த கிட் கிடையாது. ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்த கிட்டில் வந்து ஃப்ரேம், ஸ்டாண்டிங் எல்லாமே செட்டாக இருக்கும். அண்ட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது வேற மாதிரி இருக்கும். பிகினர்ஸ்க்கு தனியாக நாங்கள் சீனி பாசியில் சேல் பண்ணுறது அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து ஃப்ரேம் அண்ட் ஸ்டாண்டு மட்டும் இல்லை. ஏன்னா வந்து ஃப்ரேம் அண்ட் ஸ்டாண்ட் வைக்கும்போது கண்டிப்பாக அதோட ஷிப்பிங் சார்ஜ் கூட வரும் அண்ட் காஸ்ட் கூடிக்கிட்டே போகும். ஸோ இது வந்து நம்ம ஈஸிலி எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளானே பண்ணுறது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து முடிஞ்ச அளவுக்கு கட் ஷார்ட் பண்ணியிருக்கேன். எல்லா மெட்டீரியல்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கும், பட் மினிமம் குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிட்ட எப்படி இருக்குன்றது நான் காட்டுறேன் பாருங்க. இந்த எல்லா மெட்டீரியல்ஸையும் நீங்கள் உங்களோட லோக்கல் ஏரியாஸ், லோக்கல் கடைகளில் வாங்க முடியும்னா நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மகிட்ட தான் வாங்கணும் அவசியம் கிடையாது. பட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறதே நான் காட்டுறேன். ஒரு சிலருக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சீனி பாசி ஸ்டோர்லேயே வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன மெட்டீரியல்ஸ்ன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் என்னென்ன நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இது வந்து ஃப்ரேம் வந்து 2 சைஸில் இருக்கும். நிறைய சைஸ் இருக்குது. பட் நமக்கு வந்து 18 இன்ச் இல்லைனா 16 இன்ச் ரெண்டில் ஏதாவது ஒரு சைஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து 2 சைஸுக்கு மட்டும் தான் ஸ்டாண்ட் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஸ்டாண்டில் வச்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2ல் ஏதாவது ஒரு சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கையிலே வச்சு பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து சின்ன ஃப்ரேம் கூட இருந்தாலும் ஓகே தான். ஸோ 18 இல்லைனா 16 இன்ச் ஃப்ரேம். அதில் ஒரு இன்னர் ஃப்ரேமில் நாராக சுற்றி வச்சுக்கணும். இதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுங்கிறது. ஸோ ஃப்ரேம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாத், ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல். சில்க் காட்டன் வந்து நிறைய வெரைட்டியில் கிடைக்குது. குறைஞ்சது 50 ருபீஸ்லேருந்து 400-500 ருபீஸ் வரைக்கும் மெட்டீரியல் கிடைக்குது. இது நான் இப்போ எடுத்துக்கிறது வந்து 150 ருபீஸ் வரும் இந்த மெட்டீரியலோட காஸ்ட்டு. இது வந்து மீடியமானது. ரொம்ப மெலிசாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு துணி இருந்தால் போதும். இது இப்போ நான் காட்டுற எல்லாமே இதில் இருந்து ஃப்ரேம் தவிர இதில் இருந்து வந்து எல்லா மெட்டீரியலும் எனக்கு கிட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல். இது வந்து நிறைய பாலிஸ்டர் மிக்ஸ். காட்டன் கம்மியாக இருக்கும், நிறைய பாலிஸ்டர் மிக்ஸ் தான் இருக்கும். ஃபுல் பாலிஸ்டர் மெட்டீரியல் தான் சில்க் காட்டன் சொல்லுவாங்க. ரேஞ்ச் வந்து 100லேருந்து 150க்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் இதோட சேர்த்து கொடுக்க போகிறது ஒரு டிஷ்யூ கிளாத். நம்ம நிறைய பெட்டல் ஒர்க்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோஸில். அதில் வந்து டிஷ்யூ கிளாத் வச்சு பெட்டல்ஸ் செய்வோம். ஸோ அந்த கிளாத்தையும் வந்து ஒரு சாம்பிளுக்காக ஒரு 1/2 மீட்டர் கொடுக்குறேன். இது வந்து 1 மீட்டர் கொடுக்குறோம். இது வந்து 1/2 மீட்டர் இருக்கும். அண்ட் அடுத்த மெட்டீரியல் என்னன்னா நீடல் பார்த்தீங்கன்னா வந்து tulip நீடல் ப்ரொவைட் பண்ணுறோம். துலிப்பில் வந்து 3 சைஸ் கொடுக்குறேன். 14, 23 and 24 3 சைஸ் இருக்கும். இது 3மே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 23 and 14 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். 24 வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். 24 கிடைக்கலனா பிரச்சனை இல்லை. 14 and 23 இது ரெண்டும் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஏற்கனவே அயன் நீடலில் கொஞ்சம் நான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு அயன் நீடல் தான் கிடைச்சது, எனக்கு அதில் நல்லா வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அயன் நீடல் கிடைச்சாலும் அதுவும் வாங்கிக்கோங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நான் சொல்லிக் கொடுக்க போகிறது tulip வச்சு தான். tulip நீடில் இது வந்து ஆரி நீடில்ஸ் ஃபுல்லாக. அடுத்தது வந்து நார்மல் நீடிலில் வந்து 4 வெரைட்டி இருக்குது. 4 டைப் கொடுப்பேன். ஒன்று வந்து இது வந்து ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுறது இந்த நீடில். ஜர்தோசி அண்ட் சுகர் பீட்ஸ் எல்லாம் வந்து கை ஊசியில் வச்சு பண்ணுறதுக்கு இந்த நீடில் யூஸ் பண்ணுவோம். இதோட நம்பர் வந்து நம்பர் 10. நீடில் நம்பர் 10 இல்லைனா 12 ரெண்டில் ஏதாவது ஒரு சைஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீடில் நம்பர் 10 இல்லைனா 12 ரெண்டில் ஏதாவது ஒன்று. இது ரொம்ப மெலிஸாக இருக்கும் இந்த நீடில் ஒன்று. இது வந்து பீடிங் நீடில்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இந்த நீடில். இது வந்து நம்பர் 7. இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுறதுக்கு, ஃப்ரெஞ்ச் நாட் வித் சீக்வன்ஸ் ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது வெறும் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுறதுக்கு இந்த நீடில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்பர் 6 கேப்போட்டேடா. இந்த நீடில் வந்து நம்பர் 6 கேப்போட்டேடா. அது கேப்போட்டேடாங்கிறது அது வந்து டைப், நீடலோட டைப். பீடிங்னு சொன்னேன் இல்லையா, பீட்ஸ் போடுறதுக்கு பீடிங் நீடில். இது வந்து கேப்போட்டேடா நீடில். ஸோ இது ஒன்று. இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட், புல்லியன் நாட் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இது வந்து நம்பர் 7. இது நம்பர் 6, இது நம்பர் 7. 7ல் வந்து டார்னர் நீடில் சொல்லுவாங்க. டார்னர்னா நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த நீடில். இதில் வந்து சமக்கியும் போகும், த்ரெட்டும் நிறையா கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு நீடில். இது வந்து நம்பர் 7. இது 3 இது வந்து டேப்பஸ்ட்ரி நீடில். சாரி, இது இல்லை டேப்பஸ்ட்ரி நீடில். இதுதான் வந்து டேப்பஸ்ட்ரி நீடில். இது வந்து ரிப்பன் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நீடில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நீளமாக இருக்கும், ரிப்பன் கொடுக்கறதுக்கு. இதோட சைஸ் நம்பர் வந்து நம்பர் 18. அண்ட் இதோட டைப் வந்து டேப்பஸ்ட்ரி, TAPESTRY, டேப்பஸ்ட்ரி நீடில். ஸோ இந்த நீடில் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 4 வெரைட்டி ஆஃப் நார்மல் நீடில்ஸ். ஆரி நீடில் வந்து 3 வெரைட்டி இருக்கும், நார்மல் நீடில் வந்து 4 வெரைட்டி இருக்கும். இது வரைக்கும் ஓகே. அடுத்தது வந்து பேசிக்காக தேவைப்படுற பென்சில்.
ஒயிட் பென்சில் வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சில்னு சொல்லுவாங்க, கடைகளில் கிளாஸ் மார்க்கிங் பென்சில்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ஒயிட் பென்சில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது இல்லை அப்படின்னா கிரையான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கிரையான்ஸ் இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க யூஸ் பண்ணுற கலர் பென்சில்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சிசர், ஒரு சின்னதாக ஒரு கட்டிங் சிசர் ஒன்று, த்ரெட் கட் பண்ணுறதுக்கு, ட்ரிம் பண்ணுறதுக்கு, ட்ரிம்மர் ஒன்று இருக்கும் இல்லையா, கட்டர், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பைப்பிங் ரோப். இந்த பைப்பிங் ரோப் வந்து நம்ம லோடிங் ஸ்டிச்சஸ்லாம் போடும்போது யூஸ் ஆகும். ஸோ இந்த பைப்பிங் ரோப் ஒரு 5 மீட்டர்ஸ் இருக்கும், இது 5 to 6 மீட்டர்ஸ் இருக்கும், இது ஒன்று கொடுப்போம். இதுக்கப்புறம் த்ரெட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஜரி த்ரெட், சில்க் த்ரெட், எல்லா த்ரெட்டும் இருக்கும். ஜரியில் வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறது A1 தான், A1 மம்தா பிராண்டட் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து கோல்டு இல்லைனா காப்பர், சில்வர் ஏதாவது ஒரு கலர் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது ஒரு கலர் வாங்கி வச்சுக்கோங்க, என்ன கிடைக்குதோ வாங்கிக்கோங்க. இது வாங்கும்போது ஒன்று மட்டும் கவனிச்சுக்கோங்க, இந்த ஜரியோட உள்ள இது வந்து எப்படி இருக்கும்னா கலர், அந்த ஜருக நூல் வந்து வெளியே இருக்கும், உள்ள வந்து ஒரு த்ரெட் இருக்கும், இந்த ஒயிட் த்ரெட். இது வந்து த்ரெட்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில இடத்துல வந்து நரம்பு இருக்கும், நரம்பு இருந்தால் வந்து அது கொஞ்சம் சுருக்கும், துணியை வந்து ஒரு மாதிரி சுருக்குன மாதிரி ஆக்கிடும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒயிட் த்ரெட் இருக்கிற மாதிரி பார்த்து நல்ல A1 மம்தா பிராண்ட்லேயே கூட வாங்கிக்கோங்க. ஸோ இது ஒரு ஜரி ஒன்று இருக்கும். இது போக கலர் ஜரி ஒன்று இருக்கும், சின்னதாக ஒரு கலர் ஜரி. இது வந்து டயாஜி பிராண்ட்ல இருக்கும், நட்வர்லான்னு ஒரு பிராண்ட் வருது, அதுவும் நல்லா இருக்கு. ஸோ அது ஒன்று சின்னதாக ஒரு கலர் ஜரி ஒன்று. இது போக சில்க் த்ரெட் வந்து நம்ம எப்பவுமே டபுள் பில் தான் யூஸ் பண்ணுறோம். டபுள் பில் கிடைச்சா ஓகே, அப்படி இல்லைன்னா ஜிவின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு கலரில் சில்க் த்ரெட். அது போக ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து ஆங்கர் த்ரெட்னு சொல்லுவோம் இல்லையா, ஆங்கர் த்ரெட் இல்லைன்னா டோலி த்ரெட் அந்த மாதிரி பேர் சொல்லுவாங்க. இது வந்து டோலி பிராண்டு. இதில் ஏதாச்சும் ஒரு கலர், இது வந்து நம்ம இந்த புல்லியன் நாட்டு அப்புறம் கேஸ்டான் ஸ்டிச்லாம் போடுறதுக்கு யூஸ் ஆகும். இது போக ஒரு நார்மல் ஸ்விங் த்ரெட், இது வந்து கோல்டன் கலரில் எடுத்துக்கலாம், அப்படின்னா தான் வந்து எந்த மெட்டீரியல் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கோல்டு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த கலர் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மைல்டான ஒரு கோல்டன் கலர், டல் கோல்டு கலரில் ஒரு நார்மல் ஸ்விங் த்ரெட். ஸோ த்ரெட் எல்லாம் முடிஞ்சா அடுத்தது வந்து பீட் ஐட்டம் காட்டுறேன். பீட்ஸில் வந்து சுகர் பீட் ஒரு பேக், இது வந்து மெட்டாலிக் கோல்டு சுகர் பீட், பிரிசோ பிராண்டு. ஸோ இந்த பிராண்டு தான் நம்ம கொடுக்குறோம். இது வந்து நாங்கள் டிசைனுக்கு யூஸ் பண்ணுற பிராண்டு. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு பேக் இருக்கும். இது போக கட்தானா பீட்ஸ், கட்தானா வந்து ஹாஃப் டியூப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பீடு. இது சுகர் பீட், இது ஹாஃப் டியூப் இல்லைன்னா கட்தானா. இந்த பீட் இது ரெண்டும் ஒரு பேக் இருக்கும், 50 கிராம்ஸ் இருக்கும். இது ஒன்று கொடுக்குறேன். இது நீங்கள் உங்களுக்கு கடையில் வந்து கம்மியாக கிடைக்கிது, ஒரு 20 கிராம்ஸ் 10 கிராம்ஸ் கொடுக்குறாங்கனாலும் பரவாயில்ல, வாங்கினா வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரியும். அடுத்தது வந்து ரவுண்ட் பீட்ஸ், நம்ம நிறையா ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல இந்த நெக்லைனுக்கெல்லாம், அதில் வந்து நம்பர் 4 சைஸ், இந்த சைஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இது வந்து டல் கோல்டு கலரில், இது நிறைய கலர்ஸில் இருக்குது, ஆன்டிக்கில் இருக்குது, காப்பரில் இருக்குது, நிறைய கலர்ஸில் இருக்குது. பட் நம்ம டல் கோல்டு தான் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ டல் கோல்டு பீட்ஸ் ஒரு பேக்கு. இது போக அடுத்து வந்து இது சக்ரியில் வந்து ஃப்ளவர் சக்ரி, இதில் 2 வெரைட்டி இருக்குது, ஃப்ளவர் சக்ரி இருக்கும், பிளெயின் சக்ரியும் இருக்கும். ஸோ ஃப்ளவர் சக்ரி நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பிளெயின் சக்ரி கிடைக்குது அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. ரிங்குன்னு கூட சொல்லுவாங்க, இதை கடையில் கேட்கும்போது ரிங்குன்னு கேட்டு வாங்கலாம், இல்லைன்னா சக்ரின்னு கேட்டு வாங்கலாம். இந்த மெட்டீரியல் ஒன்று. இது மேலே வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோன், இது வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸில் பிளாஸ்டிக் இந்த ஸ்டோன் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறேன், ஒரு சின்ன பேக் ஒன்று இருக்கும். அடுத்தது வந்து சீக்வன்ஸில் வந்து 3 வெரைட்டி கொடுப்போம் எப்பயுமே. ஏன்னா வந்து நம்ம ஒர்க்கில் வந்து என்னோட டுட்டோரியல்ஸில் வந்து எப்பயுமே 3 வெரைட்டி 3 இதுமே யூஸ் பண்ணுவோம். இதில் என்னென்ன அப்படின்னா, இது வந்து ஃப்ளாட் சீக்வன்ஸ், ஃப்ளாட்டாக இருக்கும், தட்டு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து ஃப்ளாட் சீக்வன்ஸ். அது போக அடுத்தது கப் சீக்வன்ஸ், இது வந்து சின்ன கிண்ணம் மாதிரி இருக்கும், இது ஒரு சின்ன பவுல் மாதிரி சொல்லுவாங்களே, ஒரு குமிழாக இருக்கும், குமிழ் சமிக்கின்னு சொல்லுவாங்க, கப் சமிக்கின்னு சொல்லுவாங்க, கப் சீக்வன்ஸ். இது வந்து பிளேட் சீக்வன்ஸ்னால் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் இருக்கும், சைடில் மட்டும் ரேஸ் ஆகிருக்கும். நம்ம சாப்பிட்ற பிளேட் இருக்கும்ல, இல்லை சைடில் மட்டும் ரேஸ் ஆகிருக்கும்ல, அது மாதிரி பிளேட் சீக்வன்ஸ் இது. ஸோ இந்த 3 வெரைட்டியும் இருக்கும், ஒரு பேக் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டோன்ஸில் வந்து குந்தன் ஸ்டோன்ஸில் வந்து 4 பேக் இருக்கும். என்னென்னா வந்து திலகமில் 2 சைஸ், ஒரு பெரிய சைஸ் ஒரு குட்டி சைஸ், ரவுண்டில் ஒரு சின்ன சைஸ் ஒரு பெரிய சைஸ். இந்த மாதிரி சைஸ் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக 2 இது, ஒரு ரவுண்டு ஒன்று ஒரு திலகம் ஒன்று, இந்த 2 டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிரரில் வந்து ஒரு ஸ்கொயர் ஒரு ரவுண்டு, ஏன்னா 2 விதமாக இருக்கும். ரவுண்டில் வந்து 2 டைப் செய்வோம், ஸ்கொயரில் ஒரு டைப் செய்வோம். ஸோ 2மே வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஜர்தோசி ஸ்ப்ரிங்கில் வந்து சாதி அண்ட் நக்ஷி. இது சின்னதாக இருக்குல்ல, மெலிசா இருக்கிற இது வந்து சாதின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து நக்ஷி, கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இது நக்ஷி. இது 2மே ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 2மே ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது ஒரு இதில் பண்ணுவோம், இது ஒரு இதில் பண்ணுவோம், மாற்றி பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ கலரில் வந்து ஸ்பெசிஃபிக் கிடையாது, இந்த கலர் அந்த கலர் கிடையாது, ஏதாவது ஒரு கலரில் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அடுத்தது ஸ்டோன் செயின் வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன் செயினில் 1 மீட்டர் இருக்கும். நம்ம கிட்டில் வந்து ஒரு 1 மீட்டர் ஒயிட் ஸ்டோன் செயின், ஒரு கிளிப் ஸ்டோனும் இருக்கும். கிளிப் ஸ்டோன் வந்து தனியாக கிளிப்பும் ஸ்டோனும் இருக்கும் இல்லையா, அந்த இது ஒரே ஒரு கிளிப் ஸ்டோன். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக கிளிப் ஸ்டோன் ஒன்று இருக்கும். இது போக ஒரு ஃபேப்ரிக் க்ளூ ஒன்று கொடுப்போம். அடுத்தது ஒரு சாட்டின் ரிப்பன்.
இது எல்லாமே நம்ம கொடுக்குற கிட்டில் இருக்கும். இது போக வந்து ஒரு நெட் கிளாத் இருக்குது, அதுவும் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நெட் கிளாத். இது வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து கழுத்துக்கு நடுவில் நெட் வச்சு தப்போம் இல்லையா, அந்த மெத்தட் செய்கிறதுக்காக இது வாங்கிக்க சொல்லுவேன். ஸோ இது ஒரு 1/2 மீட்டர் இருந்தால் கூட போதும் தான். ஜஸ்ட் நெட் கிளாத்னு கேட்டிங்கனாலே துணி கடையில் கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு கலர், நல்ல கலராக நல்ல துணியாக வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வெரைட்டிஸ் இருக்கும், நிறையா ஹோல்ஸ், பெரிய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், குட்டி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸாக இருந்தால் நமக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நல்ல கலராக உங்களுக்கு பிடிச்ச கலராக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. நெட் கிளாத்தில் ஒன்று. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியல்ஸ். இது போக ட்ரேசிங் பேப்பர் இருக்குது. ட்ரேசிங் பேப்பரும் கார்பன் பேப்பரும், அதாவது ட்ரேசிங் பேப்பரில் வந்து ஒரு ஷீட்டு, கார்பனில் வந்து ஒரு ஒயிட் கார்பன், ஒரு எல்லோ கார்பன். இது ஒயிட் கார்பன், இது எல்லோ கார்பன். இது ஒன்று செட்டாக இருக்கும். இது வந்து ட்ரேசிங் அப்படிங்கிறத பார்க்கும்போது இது யூஸ் ஆகும் நமக்கு. ஸோ இது ஒரு செட்டு வாங்கி வச்சு. இப்போ மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைப்படுன்றதை பார்த்துருப்பீங்க. இது உங்களால் நீங்களாக ரெடி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பக்கத்தில் கடைகளில் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதை பேர் என்னென்ன அப்படிங்கிறத மறுபடியும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு டைப் பண்ணி அனுப்புகிறேன். அதுவும் பார்த்துக்கோங்க, இந்த வீடியோ கீழே இருக்கும், அதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து ஃப்ரேமும் ஸ்டாண்டு மட்டும் இருக்காது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் காட்டினீங்க, அந்த ஃப்ரேம் வராது. அது போக மற்ற எல்லா மெட்டீரியல்ஸும் இந்த கிட்டில் இருக்கும். அண்ட் ஸ்டாண்டும் இருக்காது. அது ரெண்டு மட்டும் நீங்கள் லோக்கலில் வாங்கிக்கோங்க. அது ப்ரொவைட் பண்ணால் வந்து குரியர் சார்ஜ் தேவையில்லாமல் ஜாஸ்தி ஆகுது. எப்படியும் உங்களுக்கு கடையில் கிடைக்கும், நீங்கள் அது மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். இது போக இதை வந்து நீங்கள் எங்கள் கிட்ட வாங்கணும், இந்த கிட்ட வந்து அப்படியே நம்ம ஆன்லைன் ஸ்டோர்லேயே வாங்கிக்கலாம், சீனி பாசிட்டிவ்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்கிற நம்பருக்கு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் பேரும் ஊரும் போட்டு இந்த மாதிரி ஆரி ஆன்லைன் டுட்டோரியல் கிளாஸஸுக்கு கிட் வேணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கான பில் அனுப்புவோம். பில் அனுப்பிச்சு நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் நாங்கள் குரியர் அனுப்பிச்சு வைப்போம். நீங்கள் பேரும் ஊரும் மென்ஷன் பண்ணால் தான் குரியர் சார்ஜ் கரெக்டாக சேர்க்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு மெசேஜ்லேயே வந்து உங்கள் பேரும் ஊரும் போட்டு இந்த கிட் வேணும்னு சொல்லுங்கள். நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9488843439. இதுதான் வந்து நம்ம chinipasi.in ஓட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரில் மெசேஜ் பண்ணுங்க. இன்னொரு நம்பர் சொல்கிறேன், 9488843439. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு யார் யாருக்கு தேவைப்படுதுன்ட்டு. இல்லை வாங்குறவங்க சீக்கிரமாக வாங்கி வச்சுக்கோங்க. கிளாஸஸ் வந்து தீபாவளிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வரைக்கும் நமக்கு ஒரு 10-20 நாள் இருக்குது. அதுக்குள்ளே என்னென்ன கலெக்ட் பண்ணணுமோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் அதே ஆர்வத்தோடு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.